தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory to the name of the Lord. இந்த அற்புதமான காணொளியின் மூலமாக உங்களை யாவரை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm very glad to meet you all through this wonderful இந்த video. இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வை உற்சாகப்படுத்தும், உங்கள் ஆத்மாவுக்கு பலனுள்ளதாக இருக்கும். Surely tonight the word of God will encourage you and will strengthen you. நான் சொல்லுவேன், தேவனுடைய வசனத்துக்கு ஈடான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேற ஒன்றுமில்லை. I can surely say that no other blessing can be compared the blessing that we receive from the word. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வை தலைகீழாக அவருடைய சூழ்நிலைகளை மாற்றி அவனை பலப்படுத்தும். Because the word of God has a power to turn the situation upside down. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வரும். The word of God alone gives a new hope in anyone's life. அப்படி ஒரு தேவனுடைய வார்த்தையினால் பலனடைந்த, மாறுதல் பெற்ற, மகிமையை அனுபவித்த ஒரு பெண்ணை குறித்து தான் இன்னைக்கு உங்களுக்கு மத்தியில சொல்ல விரும்புகிறேன். Now I'm going to introduce a woman who's been strengthened, who's been transformed through the word of God. லூக்கா 7வது அதிகாரத்திலே பாவியாகிய ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் வந்து பரிமள தைலத்தினால் அவரை தொழுது கொண்டு கனப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். A sinner woman who comes to the presence of the Lord, who has poured a valuable incense in the foot of the Lord. அங்கே பரிசேயன் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிலே ஆண்டவர் அழைக்கப்பட்டிருந்தார். A man Pharisee, Jesus Christ was welcomed to the home. இங்கே பாவியான பெண்ணுக்கும் பரிசேயனுக்குமான ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். I would like to show a difference between this sinner woman and the Pharisee. பரிசேயனுடைய வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். Jesus was welcomed to Pharisee's home. ஆனால் பாவியாகிய பெண்ணுக்கு அங்கே அனுமதி இல்லாமல் இருந்தது. But a sinner woman is not entered inside. அந்த இடத்திலே பாவியாகிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறைமுகமாக வந்து பின்னாலே நின்று அவரை கனப்படுத்துவதற்கு ஏங்கிக் கொண்டிருந்தார். This sinner woman, unknowingly to any of the crowd behind Jesus Christ, somehow she has a heart to glorify the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலே போவதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபோது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார். She utilized the opportunity to go near to the Lord Jesus Christ. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அவளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் பலப்படுத்துகிறார். So for this utilized sinner woman, God has strengthened her with His word. மூன்று விதமான வார்த்தை அவளை நோக்கி வந்தது. அந்த வார்த்தை நிமித்தம் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். Three types of words comes to her, through that she was blessed. இயேசு அவளை பார்த்து சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Jesus looked at her and says, your sins has been forgiven. இரண்டாவதாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. Secondly, your faith has saved you. மூன்றாவதாக, நீ சமாதானத்தோடு போ. Thirdly, he says, go with peace. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். My beloved, the Lord like to speak to you tonight. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்களானால், if you are using the opportunity that God is giving you correctly today, ஆண்டவருடைய அருகிலே வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும்போது, if God is giving opportunity to come closer to you and you are utilizing that, நீங்கள் ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த ஜெபத்தை சரியாக பயன்படுத்தும் போது, if an opportunity comes to you to pray and you are utilizing that correctly, அவரை ஆராதிப்பதற்கும் அவரை கனப்படுத்துவதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தும் போது, to worship God, to honor God, to seek Him, the opportunities and you utilizing that correctly, நீங்கள் சுமந்து கொண்டு வருகிற நிந்தைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். all the shames that you carrying, Lord will surely end up with His word. இரண்டாவதாக, உங்கள் விசுவாசம் கனப்படுத்துவதற்கான அந்த கனப்படுத்துவதற்கான விடுதலையையும் வெற்றியும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். Secondly, to honor your faith, Lord is giving you a strength and a victory over it. மூன்றாவதாக, மிக முக்கியமானது, அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தோடு போ. Thirdly, very very essential, Lord looking at her and say, go with peace. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் அருளுகிற வாய்ப்பை பிடித்துக் கொள்கிற ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் தேவனுடைய வார்த்தையினால் வருகிற பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். The opportunities in the presence of the Lord, whoever clinging that, the great blessing is peace. நான் சொல்லுவேன், இந்த சமாதானம் என்பது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை. I can say the peace that what it is mentioned is a hope in the future. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் தன்னுடைய வார்த்தையினால் உங்களுக்கு சமாதானத்தையும் விடுதலையையும் உங்கள் வாழ்வில் உங்கள் மேல் இருக்கிற நிந்தையை புரட்டி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையையும் தேவன் உங்களுக்கு
தர விரும்புகிறேன். I would like to say to you very clearly that the hope that God has given you is true peace, that all the shame has been casted away. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. My beloved children of God, the word of God giving a new hope into your life. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவன் உங்களுக்கு அருளுகிற வாய்ப்பை சரியாய் பயன்படுத்துங்கள். I would like to tell you the opportunities which is God giving you, utilize that correctly. அவர் அருகிலே வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் அருகில் போய்விடுங்கள். If you're getting an opportunity to draw closer to Him, please go ahead. அதே போல ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஜெபித்து விடுங்கள். While getting opportunity to pray, please do pray. அவரை ஆராதிக்க வாய்ப்பு கிடைத்தால் ஆராதித்து விடுங்கள். If you're getting opportunity to worship Him, please go ahead. அவரை கனப்படுத்த வாய்ப்பு கிடைத்தால் கனப்படுத்தி விடுங்கள். If you have getting opportunity to honor Him, please go ahead. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்த தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும். If you keep on utilizing again and again the opportunities, you will surely get the chances for peace. பாவியாகிய பெண்ணுக்கு கிடைத்த கனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். As sinner woman, the honor received by her, surely God is give the same honor to you. இந்த பரிசேயனுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை செய்யவில்லை. This Pharisee got the opportunity but he missed it. ஆனால் பாவியாகிய பெண்ணுக்கு வாய்ப்பு வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். கிடைத்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி. But the sinner woman waiting for the opportunity exactly utilized the time. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். God wants to give you the opportunity. அவருடைய தருகிற வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அவருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். Please use that opportunity that He is giving you. His word will strengthen you. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray first. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். Oh Lord Almighty God, we thank you for this wonderful. ஆண்டவரே, இவர்கள் தங்கள் வாழ்விலே தங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்த உதவி செய்யும். Lord, help them, enable them to use the opportunity correctly. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை கொண்டு வரட்டும். Let your word bring redemption in their life. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளட்டும். Let people receive peace and joy through your word. ஆண்டவரே, இந்த இரவில படுக்கைக்கு போகும்போது உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். Lord, before they going to sleep, let your word strengthen them. ஆண்டவர் ஆசீர்வதியும். May the Lord bless them. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். வாய்ப்பை பயன்படுத்துங்கள். Use the opportunities. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. The Lord's word is a living word. God bless you. God bless you.